கனமழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. சாலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தோடு வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், நேற்று இரவு இந்த பெஞ்சல் புயல் கரையை கடந்திருக்கிறது. ஆனாலும் கூட தற்பொழுதும் கனமழை பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட மணி 7 ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் கனமழை விட்டபாடில்லை. மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி இருக்கிறார்கள். என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க? இந்த விவரம். கார்த்திகா, நேற்று புயலானது கரையை கடந்திருக்கக்கூடிய நிலையில நேற்று முதல் தொடர்ந்து புதுச்சேரியில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில நைட்டு இரவு முழுவதும் பரவலாக மழை பெய்தது. அதிகாலை 3 மணி முதல் கனமழை பெய்ய தொடங்கியது. மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலை முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. இயல்பு நிலை முற்றிலுமாக இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தோடு வாகனத்தை இயக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நம்ம ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் செய்தி சேகரிக்கின்றது மிகுந்த சிரமத்திற்கு இடையே பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது நகரத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான மரங்கள் சாய்ந்து விழக்கூடிய நிலை இங்க இருக்கிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரதானமாக மட்டுமல்ல, பிரதான சாலை மட்டுமல்லாமல் உட்புற சாலையில் இருக்கக்கூடிய இடங்களிலும் தண்ணீர் அதிகமாக சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதிகாலை முடிந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இயல்பு வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய நபர்கள் மிகுந்த சிரமத்திற்கு இடையே பயணத்தை செல்கின்றனர். அது மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 171 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை அந்த முகாம்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடல் ஓரமாக இருக்கக்கூடிய மக்களை அவர்களையும் முகாம்களை கொண்டுவதற்கான பணிகளை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. மீனவ கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு இந்த கனமழை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஏன்னா 5 நாட்களாக அவங்க கடலுக்கு செல்லவில்லை. நேற்று அதிக அளவுல அந்த காற்றுடன் வீசிய மழைப்பொழிவு அதிகமாக இருந்தது. இந்த நிலையில அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இங்கு குறிப்பாக ஆளுநர் மாளிகை, அதே போல முதல்வர் அலுவலகம் செல்லக்கூடிய பிரதான சாலையில, கடற்கரை சாலையில தண்ணீர் அதிகமாக சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. புதுச்சேரியினுடைய கிழக்கு கடற்கரை சாலையிலையும் அதே போல கடலூரிலிருந்து வரக்கூடிய பிரதான சாலை, விழுப்புரத்திலிருந்து வரக்கூடிய பிரதான சாலையிலும் தண்ணீர் அதிக அளவு தேங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த இடத்தில் புதுச்சேரியை பொறுத்தவரை நேற்று இரவிலிருந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தரப்புல இம்மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் வெங்கசாமி அவர்கள் நேற்று பலத்த காற்றுடன் இந்த புயல் இங்க புதுச்சேரி அருகிலேயே கரையை கடக்கக்கூடிய நிலையில அதிகமான மழைப்பொழிவு புதுச்சேரி சார்ந்திருக்கக்கூடிய இடங்கள்ல வரும் என்று முன்னரே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில, அதே போல சென்னை வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த அடிப்படையில புதுச்சேரி சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ந்து மழைப்பொழிவு நேற்று முதல் தொடர்ந்து இருந்து வருகிறது. இரவு முழுவதும் தொடர்ந்து கனமழை இருந்து வந்தது. அதுவும் குறிப்பாக 3 மணிக்கு பிறகு அதிக கனமழை இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியுடைய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் பெரிய அளவுல சாலையில தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி வருகிறது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல தண்ணீர் வீட்டுக்குள் புகுந்திருக்கக்கூடிய சூழலும் உருவாகியிருக்கிறது. கடற்கரையில் இருக்கக்கூடிய நேற்றையில நேரில் செஞ்சிருந்தோம். கடற்கரையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல அந்த கல் சீற்று அதிக காரணமாக மணல் பரப்பில் மேலே தண்ணீர் உள்ளே புகுந்ததால் அருகில் இருக்கக்கூடிய அந்த வீடுக்குள், அதே அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாம், ஹோட்டலுக்குள்ள எல்லாம் தற்போது தண்ணீர் அதிகமாக சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திகா, ஆனந்தன், காலை 3 மணியிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாக சொல்லியிருக்கிறீங்க. நம்மளால அங்க பார்க்க முடிகிறது. வீதிகளில் கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்கள் எதுவுமே போக முடியாத ஒரு நிலைமையில அங்க இருக்கிறாங்க. மக்களுக்கு அடிப்படை வசதிகளான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் சரியாக வழங்கப்படுகிறதா? அவர்கள் எங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க? நிவாரண முகாம்கள் சரியாக செயல்படுகிறதா? கார்த்திகா, முகாம்கள் 171 அமைக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை, தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அவர்களை மீட்டு அவர்களை முகாம்களை அமைக்கக்கூடிய பணிகளை மாநிலத்தினுடைய அரசு, மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. அப்படி இருந்தும் ஒரு சில இடங்கள்ல முகாமில் இருக்கக்கூடிய இடங்கள்ல
அதிகமானவர்கள் அந்த நீங்க கேட்டது போல உணவுப் பொருட்களை வந்து வழங்கி வர்றாங்க. அதையும் மீறி வந்து வீட்டுக்குள்ள தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை இங்க வந்து உருவாகி இருக்கிறது. அவங்க மிகுந்த சிரமத்திற்கு இடையே தான் இந்த புயலையும் இந்த மழையையும் கடந்து வர்றாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து மாவட்ட நிர்வாகம் உதவி செய்யும் அந்த மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அதே போல குறிப்பா சொன்னா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மீனவ கிராம மக்களுக்கும் அந்த நிவாரண உதவிகள் நேரடியாக சென்று கிடைச்சால் வந்து அவங்களும் பயனுள்ளதா இருக்குன்னு அவங்க மீனவ மக்களும் எதிர்பார்க்கறாங்க. இந்த நிலையில புதுச்சேரி பிரதான சாலை உட்புற சாலைகளை வந்து இந்த கனமழை காரணமாக நீங்கள் முழங்காலுக்கு மேலா தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மக்கள் தற்போது காலை முதல் வந்து வெளியே வர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இயல்பாகவே வாகனங்கள் எடுத்து செல்வதற்கு ரொம்ப சிரமத்திற்கு இடையே வாகனத்தெல்லாம் இயக்கிட்டு வர்றாங்க. கார்த்திகா. ஆனந்தன், புதுச்சேரியில் இன்றும் கனமழை நீடித்து வரக்கூடிய நிலையில் என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கியிருக்கு அரசு? மாவட்ட நிர்வாகம் சார்பாக புயல் கரையை கடக்கக்கூடிய நிலை நேற்று இருந்தது. இதனால் மாவட்ட நிர்வாகம் யாரும் கடற்கரை ஓரமாக வர வேண்டாம், தேவையின்றி வெளியே சுற்ற வேண்டாம் என்று நிறைய எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. நேற்றும் இன்றும் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. நேற்றும் இன்றும் திரையரங்குகள் மூடப்படும் என்று இங்க வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல கடற்கரை சார்ந்திருக்கக்கூடிய மீனவ கிராமங்களுக்கு தேவையின்றி யாரும் பொதுமக்கள் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை சொல்லுது. புதுச்சேரியை பொறுத்தவரை சுற்றுலா பயணிகளுடைய வருகை வந்து எண்ணிக்கை எப்போதும் அதிகமாக இருக்கும். அவர்கள் வருகை தந்தவர்களும் கடற்கரை பிரதான சாலையிலேயும் அனுமதிக்கப்படவில்லை. இரு புறங்களும் தடுப்புகளை அமைத்து தொடர்ந்து அவர்கள் வந்து காவல்துறை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தான் தற்போது புதுச்சேரியில நேற்று தொடர்ந்து மழை பெய்தது. நேற்று இரவு கனமழை பெய்தது. தற்போது மழை பெய்து வருகிறது. அது மட்டும் இல்ல மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கையும் மாநிலத்தின் அரசும் பல்வேறு நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. குறிப்பாக புதுச்சேரியுடைய அரசு குறிப்பிட்டதுல முகாம்கள் அமைக்கக்கூடிய முறையும் மருத்துவ முகாம்கள் அமைக்கக்கூடிய பணிகளையும் இங்கே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல அதை அகற்றுவதற்கு கூடியான பணிகளையும் தொடர்ந்து செய்து வருவதாக மாநிலத்தின் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் நம்மிடமும் தெரிவிச்சிருந்தார். அதே போல மின் கம்பங்கள் நகரத்தை பொறுத்தவரை கீழ் வந்து மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகரத்தை பிறகு கிராமப்புறங்கள் செல்லும் பொழுது மின் கம்பம் மூலமாக மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மின் கம்பங்கள்லாம் பல இடங்கள்ல சாய்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பிரதான பல இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து மரங்கள் சாய்ந்திருக்கிறது. அதை அகற்றக்கூடிய பணிகளையும் உள்ளாட்சித்துறைக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா மாநிலத்துடைய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் புதிய தலைமுறையிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் தான் தற்போது இருக்கிறது. தற்போது இங்கு வந்து மழை தொடர்ந்து பெய்து வரும் காரணமாக புதுச்சேரி உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அதிக அளவுல தண்ணீர் தேங்கி பிரதானமாக நம்ம சொல்லணும்னு சொன்னா மாநில கட்டுப்பாடு மையத்தில் இந்த பிரதான சாலை புதுச்சேரி மாநில கட்டுப்பாடு மையத்தில் பிரதான சாலைகள் தண்ணி அதிகமாக சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி இருக்கிறது. அதே போல விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி வரக்கூடிய இடங்களிலும் தண்ணீர் வந்து அதிகமாக சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி இருக்கிறது. அதே போல புதுச்சேரியுடைய மெரினா கடற்கரை, அதே போல புதுச்சேரியுடைய காந்தி கடற்கரை சாலை, அந்த சாலையிலும் பிரதானமாக நேற்று இரவு முதலே தண்ணீர் அதிகமாக தேங்கியிருக்கக்கூடிய சூழல் இருந்தது. தற்போதும் தண்ணீர் அங்கு அதிக அளவு சூழ்ந்திருக்கிறது. அந்த இடத்திற்கு குறிப்பிட்ட இடத்திற்கே நம்மளால சென்று செய்தி சேர்க்க முடியாத சூழல் இங்க வந்து உருவாகி இருக்கிறது. கார்த்திகா. ஆனந்தன், தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் கூட மிக தாமதமாக அதில் சிக்கல் நீடிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து அரசு மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து தர வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். மீண்டும் பேசலாம்.